என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு 2 பேரின் பெயரைச் சொல்ல வந்திருக்கின்றேன். இவர்கள்தான் உன்னோடு வரக்கூடிய நிரந்தரமான உறவு. இவர்களை கட்டாயமாக நீ யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? என் பிள்ளை வாழ்க்கையில் தனக்கென்று யாரும் இல்லை. நம்மோடு எந்த உறவு நிலைத்திருக்கும், எந்த உறவு இடையில் நம்மை விட்டு பிரிந்து செல்லும் என்று தெரியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை கொடிய காலங்களை எல்லாம் காண்பித்து கொடுத்து விட்டது. நம்பியவர்கள் ஏமாற்றுவதும் அதிகமான நம்பிக்கை துரோகங்களை சந்திப்பதும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் சகஜமாகிவிட்டது. யார் மீது உண்மையான அன்பு வைக்கின்றோமோ அவர்கள் நம்மை கடைசியில் ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிட்டு செல்லும் பொழுது இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற ஒரு நிலைக்கு என் பிள்ளை வந்துவிட்டது. இந்த அளவிற்கு தன்னை வாழ்க்கையில் தள்ளியவர்களை மீண்டும் ஒரு நாளும் சந்தித்து விடக்கூடாது என்றும் என் பிள்ளை நினைத்து விட்டாய். எவ்வளவுதான் இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்து முடிந்தாலும் நமக்கென்று இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உண்மையான உறவுகள் என்னவென்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நம்மோடு தொடர்ந்து வரக்கூடிய இவர்கள்தான் கடைசி வரையிலும் நமக்கு ஒன்று என்றால் என்னவென்று கேட்பார்கள். நமக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் என்னவென்று நம்மை திரும்பி பார்ப்பார்கள். அப்பேற்பட்டவர்களை நாம் நிச்சயமாக சந்திக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மன உணர்வுகளையும் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் கொடுத்து இந்த வராகி இன்று உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். அம்மா சொல்கின்ற இந்த 2 பெயரையும் நீ கேட்டுவிட்டாய் என்றால் நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய். நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கும். ஏனென்றால் உனக்கு நிரந்தரம் என்னவென்று தெரியாமல் தானே அங்கும் இங்குமாக அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் எது நிரந்தரம் என்று தெரிந்துவிட்டால் என் பிள்ளை சட்டென்று உனக்கானவை என்னவென்பதனை தெளிவான முடிவினை எடுத்து கொள்வாயல்லவா? நீ அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று அதிகமாக சிந்திக்க தொடங்கி விடுவாய். அம்மா, வாழ்க்கையில் ஏமாற்றங்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்வதென்றே தெரியாது. ஐயோ, வாழ்க்கை என்ன நம்மை இப்படியெல்லாம் அழைத்து செல்கின்றது, இத்தோடு இந்த வாழ்க்கையை முடித்து விடலாமா என்கின்ற எண்ணத்திற்கெல்லாம் என்னை தள்ளி இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அடுத்த விஷயம் என்னவென்று யோசிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு வேதனைகள் ரணமாக கிடக்கும். நீ மட்டும் எனக்கு இந்த 2 பேரின் பெயரையும் சொல்லிவிட்டாய் என்றால் நான் நிச்சயமாக இனி ஒரு நாளும் இதற்காக வேதனைப்பட மாட்டேன். இந்த உறவுகளை எல்லாம் ஒரு நாளும் நான் தேட மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் சரியாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை வென்று காட்டி விடுவேன். எனக்கென்று ஒரு மனதிற்குள் எண்ணம் இருக்கின்றது. அதன்படி நான் வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன். ஆனால் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னை ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் தான் செய்கின்றது. ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனைகள் எனக்கு வந்து விடுகின்றது. எதனால் நமக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்று நான் நினைக்கும் முன்னமே அப்படியே வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தது போல ஆகிவிடுகின்றது. எல்லா நேரத்திலும் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது சரிதானா? எல்லா நேரமும் இந்த வாழ்க்கை நமக்கு தந்தது எல்லாம் தேவைதானா என்று நினைக்கின்ற மனநிலை எனக்கு உருவாகும் பொழுதெல்லாம் அம்மா, நான் உன்னை தேடி வந்து விடுகின்றேன். நீ கொடுக்கின்ற வார்த்தைகள் தான் எனக்கு ஆறுதலை தருகின்றது என்று என் பிள்ளை சொல்கின்றாயல்லவா? உன்னுடைய வார்த்தைகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கின்றேன். உன்னுடைய உணர்வுகளை இந்த தாயானவள் மதிக்கின்றேன். அதனால்தான் அம்மா சொல்வது என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை உன்னுடைய மனநிலையில் நீ மாற்றங்களை கொண்டு வந்து விட வேண்டும். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்றிருக்கும் பொழுது சுற்றி வருகின்ற உறவுகளை, போலிகளை உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கும் பொழுது அதை நினைத்து நீ சந்தோஷம்தானே அடைய வேண்டும். எதற்காக வருத்தப்படுகின்றாய்? இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை ஒரு நல்ல பாடத்தை ஒரு நாள் கற்றுக் கொடுக்கும். நாம் இன்னொருவருக்கு போலியானவர்களாக இருந்தோமானால்
நமக்கு இன்னொருவர் போலியாக இருப்பார் என்பதனை இவர்களுக்கெல்லாம் உணர்த்த வேண்டும். அதற்கு ஏற்ற கால நேரம் வரும்பொழுது அது தானாகவே நடந்தும் விடும். என் பிள்ளை, அதனால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலைகளுக்காகவும் நீ வேதனைப்படாதே. எந்த ஒரு நிலை கண்டும் என் பிள்ளை நீ வருத்தமடையாதே. இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் இந்த வராகி நான் தருகின்றேன். நான் சொல்கின்ற இவர்கள் 2 பேரையும் யாரென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எத்தனை உறவுகள் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் உன் வாழ்க்கையில் உனக்காக வருகிறேன் என்று சொன்னாலும் சரி, எந்த ஒரு உறவுமே இங்கு நிரந்தரமற்றதுதான். என் பிள்ளையே, உன்னோடு தொடர்ந்து வரக்கூடிய நிரந்தரமான உறவு என்னவென்று நான் சொல்வதை கேட்டு என் பிள்ளை உன் மனதை நீ ஆறுதல் படுத்திக்கொள். என் தங்கமே, உன்னோடு கடைசி வரை வரக்கூடிய உறவுகளில் முதன்மையான உறவு உன் தாயானவள் நான். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் சரி, நீ எத்தனை வேதனைகளை அனுபவித்தாலும் சரி, நீ ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும், உன் வாழ்க்கையில் எந்த நிலை எப்படி இருந்தாலும் இந்த வராகி உன்னோடு பயணித்து கொண்டிருப்பேன். உன்னுடைய எல்லா நிலையிலும் நான் உனக்கு துணையிருந்து உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். அதனால் இந்த தாயானவள் என்னை ஒரு நாளும் நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற நிரந்தரமான உறவு என்னை ஒரு நாளும் நீ விட்டு விடாதே. இரண்டாவதாக, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உண்மையான உறவு, உன்னோடு கடைசி வரை தொடர்ந்து வரக்கூடிய உறவு உனக்குள் இருக்கின்ற உன்னுடைய ஆன்மா. என் பிள்ளையே, இதை அன்றி வேறு யாரும் உன்னோடு இறுதி வரை வர முடியாது. அவர்கள் உனக்கு நிரந்தரமான உறவாகவும் ஒரு நாளும் இருக்க முடியாது. அதனால் என் குழந்தை, எதுவாக இருந்தாலும் அதிகமாக யோசிக்காமல், இவர்களா அவர்களா என்று ஒவ்வொருவரையும் பார்த்து சிந்திக்காமல், எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கானது நம்மை வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். எல்லாவற்றையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ அடைந்து விடுவாய். இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வரும். உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னோடு வந்து சேரும். ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய வேண்டிய காலகட்டம் நிச்சயமாக உனக்கு வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எது நடந்தாலும் சரி, அதை உன்னால் நிச்சயமாக முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். கஷ்டங்கள் வந்துவிட்டதே என்று எண்ணி யாரையும் தேடிச் செல்லாதே. யார் நமக்கு ஆறுதல் கொடுப்பார்கள் என்று எண்ணாதே. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு ஆறுதல் உன் அம்மா நான் மட்டும்தான். போலியாக ஒருவரிடத்தில் ஆறுதலை தேடி அவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை வாங்கி கொண்டு என் பிள்ளை வேதனைப்படுவதை விட, அம்மா நமக்கு இருக்கின்றாள், நம் தாயாக நம்மை காக்கின்றாள் என்று சொல்லி என் பிள்ளை உன் மனதிற்குள் எண்ணம் கொண்டாலே போதும். நான் என்றும் உன்னை காப்பாற்றுவேன். என் பிள்ளையினுடைய அன்பு எத்தனை அரியது என்பது எனக்கு தெரியும். என் குழந்தையின் அன்பு கிடைப்பதற்கு எத்தனை கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். உன்னுடைய அருமை தெரியாதவர்களை எல்லாம் எண்ணி ஒரு நாளும் வருந்தாதே. உன்னுடைய அருமை தெரியாமல் உன்னை ஒதுக்கி வைப்பவர்களை எல்லாம் எண்ணி ஒரு நாளும் என் பிள்ளை நீ வேதனைப்படாதே. இவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையின் உண்மையான அன்பு என்றால் என்னவென்று தெரியவில்லை. போலியானவர்களிடம் இவர்கள் சிக்கி தவித்து கொண்டிருந்தால் மட்டும்தான் இவர்களுக்கு கடைசியில் உண்மையான அன்பினுடைய அருமை என்னவென்று தெரியும். தெரியும் பொழுது எந்த ஒரு அன்பும் இவர்களுக்கு கிடைக்காது. அதனால் நீ எதற்காகவும் வருந்தாதே. உன் வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா என்பதை மட்டும் பார். அதை மட்டும் எண்ணி இந்த தாயானவள் நான் உன்னோடு வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு சந்தோஷமாக இரு. என்றென்றும் உன்னை நான் நிச்சயமாக வழி நடத்துவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். நான் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையை பற்றிய பயமும் வேண்டாம். எல்லாமும் சரியாகும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல நிலையை உன் கையில் கொடுக்கும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.